வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல எந்த பிரதமரும் செய்யாத ஒரு விஷயத்த நம்முடைய பாரத பிரதமர் மோடி வந்து செஞ்சிருக்கிறாருங்க. ஆமாங்க. முதன் முறையாக வெறும் 2 கார்கள் கொண்ட ஒரு கான்வாய்ல அவர் இன்னைக்கு பயணிக்கிற காட்சிகள் பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் வெளியிட்டிருக்குது. கடந்த 3 நாட்களாவே பிரதமர் மோடி வந்து முதல் ஹைதராபாத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வதோதரா, இந்த 2 இடங்களிலும் கடந்த 3 நாட்களுக்குள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய நாட்டுல வந்து எப்படி நம்ம எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்தணுன்றத பத்தி பேசியிருந்தாரு. அதை தவிர வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்து எல்லாருமே ரெடி ஆகுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆன்லைன் ஸ்கூலுக்கும் கூடிய சீக்கிரம் வந்து எல்லா பள்ளிகளும் போகணும்னு சொல்லியிருக்காரு. ஆன்லைன் டீச்சிங்க்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது தவிர பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துங்க. தங்கம் வாங்குறத வந்து ஒரு வருடத்துக்கு தள்ளி போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு பயணம் பண்றவங்க வெளிநாட்டு பயணங்களை தவிருங்க. ஏன்னா, நம்ம நாட்டின் அந்நிய செலாவணி எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு போகுது. அதை தவிர வந்து நீங்க சமையல் எண்ணெய் பயன்பாட்டில் குறைக்கணுன்ட்டு நம்முடைய நாட்டு மக்களை பிரதமர் வந்து கடந்த 2, 3 நாட்களாக கேட்டுக்கொண்ட காணொளிகளை நாம் பார்த்திருப்போம். இன்றைக்கு அவரை பார்த்தீங்கன்னா ஒரு முன் உதாரணமாக வெறும் 2 கார்களில் வந்து அவர் பயணிக்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த கான்வாய்ன்றது பொதுவாக 15, 20 கார் இருக்குங்க. ஆனா இன்றைக்கு அவர் டெல்லியில் பயணிக்கும் காட்சி சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளிவந்திருக்குங்க. வெறும் 2 கார்கள். பிரதமர் வந்து உலகத் தலைவர்களில் மிக மிக ஒரு முக்கியமான தலைவர். அதனால் வந்து அவருக்கு பாதுகாப்பு என்பது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு பாதுகாப்பு தான் எப்பவுமே கொடுக்கப்படணும். ஆனா அதுலயுமே ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து, ஒரு பெரும் ரிஸ்க் எடுத்து எஸ்பிஜி அறிவுறுத்தலின்படி தான் நடக்கும். ஆனா எஸ்பிஜின்றது அவருடைய அந்த கருப்பு பூனை பாதுகாப்பு படை, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், அது அவங்களுடைய அறிவுறுத்தல் படி கண்டிப்பா வந்து அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். இருந்துமே ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து வெறும் 2 கார்களில் அவர் வந்து இன்னைக்கு பயணம் பண்ணிருக்கிற காட்சி தான் பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா காலையில வந்து திரு அமித்ஷா அவர்கள், நம்ம நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வெறும் 4 கார்கள்ல பயணிச்சார். அதாவது கான்வாயாவது பயணிச்சாரு. இதன் மூலம் அமித்ஷா அவர்களும் நம்முடைய பிரதமர் அவர்களும் நாட்டு மக்களுக்கு சொல்ற செய்தி, எல்லோருமே வந்து சிக்கனத்தை கடைபிடிங்க. அதை தவிர அவங்க கொடுக்கிற மறைமுகமான செய்தி என்னன்னா, ஒரு பெரிய ஷாக் நமக்கெல்லாம் மக்களுக்கு காத்திருக்கு. அதுக்கு தயாராகுங்கன்றதாங்க. ஏன்னா பிரதமர் வந்து அவருடைய 3வது டேர்ம், கிட்டத்தட்ட கடந்த 12 வருஷமா நம்ம நாட்டுல வந்து பிரதமரா வந்து அவருடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா எந்த ஒரு கட்டத்திலையும் அவர் வந்து தன்னுடைய கான்வாய் அளவு குறைச்சதே இல்லை. அவரே இப்படி குறைக்கிறாருன்னா அப்போ நம்ம நாட்டுக்கு என்ன வர இருக்கு? அதாவது எரிபொருள் பற்றாக்குறை எந்த அளவுக்கு வர இருக்குதுன்றதான் கேள்வி. இதுல இன்சிடென்டா பாத்தீங்கன்னா, கடந்த 3 நாட்களாக சோசியல் மீடியால வந்து சிங்கப்பூருடைய பிரைம் மினிஸ்டர் மே 1ஆம் தேதி பேசின பேச்சு வந்து எல்லா இடத்திலும் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க நாடு ஏறக்குறைய வந்து எல்லா வித பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தவிர தன்னுடைய நாட்டு மக்கள் வந்து எரிபொருள் சிக்கனத்தும் பயன்படுத்தணும், எரிபொருளை சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. உணவு, அப்புறம் வந்து இதர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள், இது எல்லாமே வந்து தேவையான அளவு கையிருப்பு சிங்கப்பூர் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாரு. அநேகமா நம்ம நாட்டுக்கும் வந்து பிரதமர் அந்த மாதிரி இன்று இரவோ அல்லது வெகு சீக்கிரமோ நாளையோ அல்லது இன்னும் 1, 2 நாட்களுக்குள்ள உரையாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம யாரையும் வந்து பேனிக்ல வைக்கிறதுக்கு இல்லைங்க. இது வந்து பிரதமர் வந்து இப்படி ஒரு அவருடைய செலவினங்களை குறைச்சி அவர் வந்து சிக்கனமா வந்து எப்படி பயணம் பண்ணணுன்றத நாட்டு மக்களுக்கு காமிக்கிறதா தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நேரமா இது இருக்குங்க. பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து நம்ம நாட்டின் எரிபொருள் வந்து அளவு குறைந்து கொண்டே வருகிறது. ஆனா அந்த ஹோர்மூஸ் ஜலசந்தி இருக்கு இல்லைங்களே ஈரான்ல, அந்த ஹோர்மூஸ் ஜலசந்தியோட அந்த ஸ்டேல்மேட் அது வந்து இன்னும் வந்து விடுபடலைங்க. ஸ்டேல்மேட்ன்றது அங்க இருக்கிற ஒரு சிக்கல். அந்த சிக்கல் வந்து இன்னும் தீரல. அமெரிக்காவும் ஈரானும் வந்து விடாப்பிடியா வந்து அதுல உலகையே வந்து அச்சுறுத்துற வேலையில ஒருத்தரை பிளேம் பண்ணிக்கிட்டு உலகையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யாரா ஒருத்தர் பணிஞ்சு போனாதாங்க தேங்கி இருக்கும் கப்பல்கள்லாம் வந்து நமக்கு எண்ணெயை உலகம் ஃபுல்லா கொண்டு வர செய்ய முடியுங்க. ஸோ நம்ம நாடும் வந்து பாத்தீங்கன்னா எரிபொருளை வந்து நெட் இம்போர்ட்டர் தான். நம்ம நாட்டு உற்பத்தின்றது ரொம்ப சொற்ப அளவு. நம்ம வெளியில இருந்தா எண்ணெயை வாங்குறோம். ஸோ
எண்ணெய்ன்றதை நான் சமையல் எண்ணெய்ங்க. அதே போல நம்ம பெட்ரோல், டீசல், கேஸ் பயன்பாட்டுக்கும் வந்து எரிபொருளை நம்ம வெளிநாட்டுல இருந்தாங்க வாங்குறோம். அதனால நம்ம நாட்டுடைய கணக்கு, அதாவது எரிபொருள் அளவு கணக்கு வச்சுதான் வந்து பிரதமர் சொல்றதா நம்ம நினைச்சுக்கணுங்க. உலக அளவுல வந்து வெறும் 45 நாட்களுக்கு தான் உலக அளவுல எரிபொருள் இருக்கிறதா வந்து ஜேபி மார்கன் நிறுவனம் வந்து ஒரு ரிப்போர்ட்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிச்சயமா அமெரிக்காவும் சரி, ஈரானும் சரி, உலக நாடுகள் படுற கஷ்டத்தையும் உலக மக்கள் படும் பாடையும் உணர்ந்து அவங்க யாரா ஒருத்தர் வந்து அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து கப்பல்கள் போறதுக்கு அனுமதிச்சா உலகமே மீண்டும் எழுங்க. ஆனா சிங்கப்பூர் பிரதமர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, இப்ப இருக்கிற அந்த ஹார்மூஸ்ல அந்த சிக்கல் தீர்ந்தாலுமே எல்லாமே பழைய நிலைமை வரத்துக்கு ஒரு 3 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், ஒரு லாங் டேர்ம்ல எடுக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம நாட்டிலுமே அந்த நிலைமை தாங்க. கப்பல் வந்த உடனே எல்லாமே ஒரே நாள்ல சரியாயிடும் சொல்ல முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம மைண்ட் செட் பண்ண ஆரம்பிக்கணும். ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும். ஜூன் மாசம் போல வந்து ஸ்கூல்ஸ் திறக்க இருக்கு. ஆன்லைன் ஸ்கூல்ல தான் மாறும். அது தவிர வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கார்பூலிங் பண்ணி பயணம் பண்ணணும். அல்லது வந்து இங்க நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தணும். தங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்துல இருக்கு. 6% இருந்த வந்து அந்த டியூட்டியை 15% ஆக்கின உடனே தடால்னு வந்து தங்கத்தின் விலையும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஒரு தனிப்பட்ட மனிதனா, ஒரு குடும்ப தலைவனா நீங்க இருந்தீங்கன்னா, உங்க குடும்பத்தின் பாதுகாப்புக்காக உங்களுடைய பணத்தையும் வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. தேவையில்லாத அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துங்க. நீங்க வந்து திருமணத்திற்காக பணத்தை செலவு பண்ண போறீங்கன்னா, பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. ஏன்னா வந்து இனி வர நாட்கள் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. அதே போல வந்து நீங்க வந்து தேவையில்லாம வாகனங்கள் வாங்குறதுன்னு தவிருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஈவி வாகனங்களுக்கு மாற பாருங்க. ஆனா அதிலே நிறைய சிக்கல் இருக்குங்க. ரேஞ்சில் வந்து பல வாகனங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் ஈவி வாங்க பாருங்க. பிரதமருமே அவருடைய கான்வாயில முடிஞ்ச வரைக்கும் ஈவி கார்ஸ் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அளவே குறைச்சிட்டு அவரு 2 கார்ல தாங்க இன்னைக்கு பயணிச்சாரு. ஸோ அவருமே வந்து கூடிய சீக்கிரம் ஈவி கார்ல தான் பயணிக்க இருக்கிறார்னு நினைக்கிறேன். அதனால பிரதமரின் இந்த ஒரு உதாரணமான ஒரு பயணத்தை நம்ம வந்து அதனுடைய பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அலர்ட்டா இருக்கணுங்க. நம்ம எல்லாருமே ஒரு பெரும் ஷாக், ஒரு பிக் ஷாக்கு ரெடியா இருக்கணும். வாங்க என்ன நடக்குதுன்றது 1, 2 நாள்ல தெரிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் வந்து உடனடியா போட்டது. ஏன்னா பிரதமர் இன்னைக்கு ராத்திரி கூட வந்து ஏதாவது அறிவிப்பு வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எல்லாம் உஷாரா இருக்கணும். பிரதமர் என்ன சொல்றாரோ அதை சின்சியரா கடைபிடித்தா நம்மளும் நம்ம நாடும் முன்னேறும். இங்க இருக்கிற சிக்கல்ல இருந்து நம்ம எளிதில் வெளியில வரலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.